அண்மைச் செய்தி. தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நேர்மையான வாக்காளர் பட்டியல் வேண்டும் என அதிமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளிடத்துல தேர்தல் ஆணையம் அந்த தேர்தலை நடத்துவது தொடர்பாக கருத்துக்களை கேட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய கருத்துக்களை தேர்தல் ஆணையம் கேட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்துல அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் திரு ஜெயக்குமார், திரு சி வி சண்முகம் உள்ளிட்டோர் சென்று அவருடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறாங்க. பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறாங்க. குறிப்பாக நேர்மையான வாக்காளர் பட்டியல் வேண்டும் என்ற அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறாங்க. வாக்காளர் பட்டியலில் உள்ள இறந்து போனவர்கள் பெயரை நீக்க வேண்டும், வாக்காளர் இடமாற்றம் உள்ளிட்டவற்றை கண்டறிந்து நேர்மையான வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் 1200 வாக்காளர்கள் இருக்கும் வாக்குச்சாவடியை பிரித்து இரண்டாக இந்த வாக்குச்சாவடி அமைக்கப்படும் போது வாக்குப்பதிவு குறையும். எனவே அதனை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறாங்க. அதே போல தேர்தலின் போது ஆளும் தரப்பு அதிகார துஷ்பிரயோகம் செய்வதை தடுக்க வேண்டும். அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வீடியோ பதிந்து அதனை 45 நாட்கள் பத்திரமாக வைக்க வேண்டும். தபால் வாக்குகளை முறைப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு சுற்றிலும் கட்சிகளை எடுக்கும் வாக்குகளை வெளியிட வேண்டும் என்ற பல்வேறு கருத்துக்களை அதிமுக தரப்பில் முன்வைத்திருக்கிறாங்க. ஏற்கனவே பீகாரில் சிறப்பு வாக்காளர் பட்டியல சிறப்பு திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில எதிர்கட்சிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவும் நேர்மையான வாக்காளர் பட்டியல் தயாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.